அபிராமி. கல்யாணி பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதாடா? என்னத்த சொல்றது, கல்யாணி எங்க தேடியும் கிடைக்கலப்பா. கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டுட்டோமோன்னு தோணுது. நான் தான் அப்பவே சொன்னேனே. என்னமா அதான் இது, சும்மா இரு. எல்லாரும் ஒரேடியா விஷத்தை குடிச்சிட்டு சாக வேண்டியதுதான். என்ன பேச்சு பேசுறேன்? நேக்கு செய்த அவமானத்துக்கு நியாயமா நான் தான் என் கதையை முடிச்சுட்டு இருக்கணும். நானே தைரியமா இல்ல. பிரச்சனைக்கு சாவுதான் முடிவுன்னா இந்த லோகத்துல எல்லாரும் செத்துற வேண்டியதுதான். நம்பிக்கை வேணும். என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நிச்சயமா நல்லது நடக்கும். மாமா, நாங்கெல்லாம் செக்கு மாடு மாதிரி இப்படியே உருண்டு இருக்க வேண்டியதுதான். எந்த காலத்துல ஊர் போய் சேர முடியும்? மாடு என்னம்மா, மனுஷனே செக்கு எழுத்துதான் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்திருக்கார். எல்லாரும் உணர்ச்சி வசப்படாம ஆக வேண்டியதை கவனிங்க. இப்படி எல்லாம் நடந்தாதாம்மா கல்யாணம். ரேடியோ டிராமா மாதிரி ஸ்மூத்தா எல்லாம் ஆயிடுத்துனா அப்புறம் சுவை என்ன இருக்கு? நீ கல்யாணத்தும் போது மாலை மாத்திரச்ச என்னோட பாட்டி திடீர்னு 2 தும்மு தும்மினா ஸ்பாட்லயே பிராணம் போயிடுத்து. அந்த மட்டும் 2 தும்மு தும்மிட்டு போனாலே நல்ல சகனம்னு சொல்லி சமாளிச்சுட்டு போனத்தை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டு கல்யாணத்தை முடிச்சிட்டோம். வந்திருந்த வாளுக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சாப்பாடை போட்டு அனுப்பிச்சிட்டோம். பாட்டி போட்டதுதான் போட்டா. ஒரே தும்முலா தும்மி இருந்தா சகனம் சரியில்லைன்னு சொல்லி கமலத்துக்கிட்ட மாட்டாம தப்பிச்சிருப்பேன். சாமி, அம்மா எங்க கல்யாணி வந்துட்டா. கல்யாணி கல்யாணி பாத்தியாலதா, உன் தங்க கிடைச்சிட்டா. செல்லம், எங்கடா போயிட்ட? நீ திரும்ப திரும்ப காடாம போயிடுற. அம்மா பயந்து போயிட்டேன். எங்கடா போயிட்ட? குழந்தைய கேட்டா அது என்ன பதில் சொல்லும்? இவ்வளவு நகையை போட்டு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம குழந்தைய தெருவுல விட்டா வர்ற கலவணி பசங்க விடுவானுங்களா? சொல்லுங்க. தெய்வாதீனமா குழந்தை கிடைச்சிருக்கு, பத்திரமா பாத்துக்கோங்க. அப்பா, அந்த திருட என் நகையெல்லாம் புடுங்கிண்டு என்னை கட்டி போட்டுட்டு போயிட்டா. நான் ரொம்ப நேரம் போராடி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். அங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இந்தாங்க, நகையெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. இத புரியுதா? எல்லாம் சரியா இருக்குங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அதெல்லாம் இருக்கட்டும், ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. இனிமேலாவது குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்க. சரியா? வர்றேன். ஏய் விஜி, எப்போ வந்த? ஆமா, வேலைக்கு போல? என்னம்மா ஆச்சு? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பதிலே சொல்ல மாட்டேங்கிறியே. ஒன்னும் இல்லக்கா. ஒன்னும் இல்லைன்னு சொல்றதுலயே ஏதோ இருக்குன்னு எனக்கு புரியறது. என்னாச்சு? என்ன விஜய்? என்ன வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கக்கா. என்னம்மா சொல்ற? நீ வேலையில சேர்ந்து முழுசா 1 மாசம் கூட ஆகல. நீ ஏதாவது தப்பு பண்ணியா? ஐயோ, நான் இந்த தப்பு பண்ணலக்கா. அங்க நகை வாங்க வந்தவனுக்கு என் முகத்தை பார்க்க பிடிக்கல. அதனால அவன் நிறைய நகை வாங்காமலே போயிட்டா. செட்டியார் என்ன வேலையை விட்டு நிறுத்திட்டாருக்கா. நான் எந்த தப்பு பண்ணல, என்ன நம்புக்கா. என்ன பத்தி தான் நோக்கு தெரியுமே. நான் எந்த தப்பு பண்ணலக்கா. அழாம என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. அக்கா,
இந்த யமுனா கிட்ட காஃபியை கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு, கொடுக்க மாட்டாளே. ஆஹா. எனக்கு ரொம்ப துளிர் விட்டு போயிடுத்து. பாட்டி, காலை நீட்டுங்கோ, காலை நீட்டுங்கோ பாட்டி. நீங்க பெரியவா, எது செஞ்சாலும் நல்லதுதான் செய்வேள். ஆனா நான் முட்டாள். ஏதோ இந்த குழந்தை ஒரு தன்னம்பிக்கையோட வாழட்டுமேனு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தேன். ஆனா நீங்க உங்க பரந்த மனசால, மேதாவித்தனத்தால அந்த வேலைக்கே ஒல வச்சுட்டேள். காரணம் இருந்திருக்கும். முதல்ல இவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காரணம் என்னன்னு சொல்லுங்க. பாட்டி, காஃபி. வா. எங்க போனார் அந்த கரடு? ஆஹா, வந்துட்டாரா? மம்மி, மம்மி, அந்த சம்பந்தி பிராமணன் வந்துகிட்டு இருக்கான். அநேகமா நகை கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நகைய குடுக்கறதுக்காக தான் வந்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீள்? அவகிட்ட கண்டிப்பா பேசி அவளை ஒரு வழி பண்ணிடுங்கோ. கராரா பேசினா தான் காரியம் நடக்கும். இப்ப விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் பிடிக்கவே முடியாது சொல்லிட்டேன். ஆமா, வரட்டும் வரட்டும். அந்த பிராமணனை ஒரு கை பாத்துருங்கோ. வாங்கோ மாமா, யார் வந்துருக்கா பாருங்கோ. மாமாவே வந்துட்டா. வாங்கோ வாங்கோ வாங்கோ. நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். இப்படி நகையெல்லாம் பறி கொடுத்துட்டேளே, கிடைச்சதா? கிடைச்சது மாமி. அப்படியே காலையில சாப்பாட்டுக்கு வந்துருக்கோன்னு அழைச்சிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, அந்த நகையெல்லாம் திருடினது யாரு? உங்க பெரிய சம்பந்தி தானே? மாமி, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. என் பேத்தி தான் நகையெல்லாம் போட்டுட்டு எல்லாருக்கும் காட்ட போயிருக்கா. அது தெரியாம இந்த அனந்தராம அவசரப்பட்டுட்டு புகார் கொடுத்துட்டார். நல்லா இருக்கே நீங்க சொல்றது. பிள்ளையாத்துக்காரர் கொடுத்த நகையெல்லாம் வாங்கிட்டு நீங்க கமுக்கமா இருந்துட்டேள். நகையை காணோம்னா இவ என்ன தானே பிடிப்பா? நான் இவாளுக்கு என்ன பதில் சொல்றது? உங்க பேத்திக்கு நாயா அலைஞ்சி ஒரு நல்ல வரன் பார்த்து கொடுத்ததுக்கு நேக்கு நன்னா கைமாறு செய்யறீள். போங்கோ. தப்பா எடுத்துக்காதல். நீங்க செஞ்ச உபகாரத்தை என்னால மறக்கவே முடியாது. நகத்தால கிள்ளி எறிய வேண்டிய விஷயத்த நாங்க கோடாலி கம்பால பிளந்துட்டோம், அவ்வளவுதான். ஆக என்ன குடும்பத்தை கெடுக்க வந்தா கோடாரி காம்புன்னு சுருக்கமா சொல்ல வரேள், அதானே? ஐயோ, நான் எங்க அப்படி சொன்னேன்? வேற நீங்க எதையுமே ஏறுமாறா எடுத்துட்டு பேசுறேன். மாமி, நான் ஏருக்கு மாறா நடந்துக்கிறேனா? மாமாவே சொல்லிட்டார். இனிமே இந்த கல்யாணத்துல நேக்கு என்ன இருக்கு? என்ன இத்தோட கழட்டி விட்டுருங்கோ. அவர் கிடக்குறார். நீங்க தான் மாமா நேக்கு யானை பலம். ஓய் சம்பந்தி சுவாமி, உங்க ஆத்து பொண்ண நிச்சயம் பண்ணி நாங்க படுற அவஸ்தை இருக்கே, கல்யாணத்தை ஒழுங்கா பண்ணுவேளா மாட்டேளா? உங்க பேத்தி இப்போ எங்க ஆத்து மாட்டு பொண்ணு. தன்னோட நகைகளை போட்டுக்க அவளுக்கு உரிமை இல்லையா என்ன? ஆனா எங்க ஆத்து மாட்டு பொண்ணு எங்க போறா, என்ன பண்றான்னு நீங்க பத்திரமா பாத்துக்க வேண்டாமோ? சாவித்திரி மாமிக்கு ஒன்னும் கையால் ஆகலையோ? இப்படியா குழந்தைய பொறுப்பு இல்லாம விடுவா? கல்யாண பொண்ணாச்சேன்னு கொஞ்சமாவது ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமோ? மாமி வந்து நீர் எந்த சால்ஜாப்பும் சொல்ல வேண்டாம். அந்த திருட்டு கடங்கார எங்க ஆத்து மாட்டு பொண்ணு ஏதாவது பண்ணிருந்தா என்ன செய்ய முடியும்? மாமி, நாம எல்லாம் பகவான் கீழே இருக்கோம். அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதெல்லாம் சரி. இப்ப பகவான் நகையே கொள்ளையடிக்க ஆரம்பிச்சுட்டா. கல்யாணம் ஆகிற வரைக்குமாவது எங்க மாட்டு பொண்ண பத்திரமா பாத்துக்கோங்க.
அதானே, இன்னும் 2 நாளைக்கு தான் அவ உங்க பொறுப்பு. அதுக்கப்புறம் இவ ஆத்துல அவ மகாராணி மாதிரி வாழ போறா. நீங்களே மூக்கு மேல விரல வைக்க போறீங்க, நன்னா பாத்துன்றோம். அப்படியே பெரிய மாமியை பார்த்து விஷயத்த சொல்லிட்டு போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவளுக்கு நகை திருட்டு போனதே தெரியாது, திரும்ப கிடைச்சதும் தெரியவே வேண்டாம். ஹார்ட் பேஷண்ட் வேற இல்லையா? நீங்க என்ன பண்றேன், மரியாதை பண்றதை நிறுத்திட்டு கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வரேன் மாமி, வரேன். வாங்க வாங்க. என்னம்மா அது? மனசுல கவலைகள் அதிகமா இருக்கிறச்ச தனியா உட்கார்ந்து இருந்தா கவலைகள் இன்னும் அதிகமாக தான் செய்யும். என்னாச்சு அபிராமி? விஜய வேலையை விட்டு நிறுத்தி உங்க பாட்டி புண்ணியம் கட்டினுட்டா. தெரியும். அப்பப்போ எனக்கு எல்லா நியூஸும் வந்துட்டு தான் இருக்கு. செட்டியாரே நேக்கு போன் பண்ணி சொல்லிட்டாரு. நீ இப்படி சோகமா இருப்பேன்னு தெரிஞ்சுதான் நோக்கு ஒரு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது என்ன தெரியுமா? விஜய்க்கு புது வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர். எங்க ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்லயே அவளுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டேன். திருப்தி தானே? என்ன முகத்துல சிரிப்பே இல்ல? இன்னும் போதும் போதும், இப்போ இது போதும். அப்பா, எனக்கு நிம்மதியா இருக்கு. ஸ்வாதி, நேத்து ராத்திரி பூரா இருமிண்டே இருந்தியாமே. பால்ல மஞ்சளும் மிளகும் சேர்த்து தட்டி போட்டிருக்கேன், இந்தா இத சாப்பிடு. நோக்கு எப்படி சித்தி நான் இருமிண்டு இருந்தது தெரியும்? உங்க அம்மா தான் சொன்னா, ராத்திரி பூரா நீ இருமிண்டே இருந்தியேன்னு ஒரே கவலைப்பட்டா. பொய் சொல்லாத சித்தி. எங்க அம்மா என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும். சனியே ராத்திரி எல்லாம் இரும்பிட்டே இருந்தது, என்ன தூங்க விடாம பண்ணிட்டே இருந்தா சொன்னா. எப்படி கரெக்டா சொல்ற? எங்க அம்மாவை பத்தி நேக்கு தெரியாதா? ராத்திரி பூரா அம்மா எனக்கு கிள்ளிண்டே இருந்தா, சனினே ஏண்டி இரும்புறேன்னு. நல்ல அம்மா, நல்ல பொண்ணு. ஏன் ஸ்வாதி, நீ பேசாம என் ரூம்ல வந்து படுத்துட்டு இருக்கலாம்ல? படுத்துக்கலாம், ஆனா நான் இரும்பிண்டே இருந்தா நாகு சித்தப்பா கோவம் வரும்ல. தூங்க முடியலன்ற கோவத்துல எனக்கு பதிலா உன்னை அடிப்பா, கிள்ளுவா. உங்க அம்மா சொன்னது கரெக்ட் தாண்டி, ரொம்ப வாயாடுற. முதல்ல இந்த பாலை குடி. இந்தா. டி யமுனா, நோக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? என்ன மணி? பாட்டி மேல நம்ம மண்ணி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் வச்சிருக்கா. பாட்டி வாய் மூடின்னு இருக்கணுமா, இல்லனா நடக்கிறதே வேறன்னு ராஜா நான் கிட்ட மிரட்டல் விட்டு இருக்கா. பாட்டி வாய அவ்வளவு ஈஸியா மூட முடியுமா என்ன? பாட்டிய ஒரு கை பாக்குறதா சொல்லிட்டு இருக்கா. என்னதான் பொல்லாதவளா இருந்தாலும் பாட்டி மரியாதைப்பட்ட மனுஷி இல்லையோ? அவ தங்க வேலைய பறிச்சுட்டாங்கிறதுக்காக பாட்டிய கொலையா பண்ண முடியும்? இந்த அண்ணாக்கே மூளை எப்படி போறது? மாணிக்க வாசகர் மாதிரி கையில ஜால்ரவ தட்டின்னு இருக்கார். ஏன் மணி, அபிராமி மணி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம இந்த ஆத்து மாட்டு பொண்ணுங்க, பாட்டி திட்ட கேட்க வேண்டியது நம்ம தள்ளெழுத்து. விஜய்க்கு என்ன தள்ளெழுத்து? அவ எதுக்கு பாட்டிக்காக பயப்படணும் சொல்லுங்க? அதுக்காக மண்ணி பாட்டிய பத்தி அண்ணா கிட்ட போட்டு கொடுத்தது கொஞ்சம் கூட நன்னா இல்ல. பாட்டி அப்படி என்ன தப்பு சொல்லிட்டா? வயசுக்கு வந்த பொண்ணு, காலம் கெட்டு கிடக்கு, எதுக்கு வேலைக்கு போகணும் தானே கேட்டா. மணி, நாம தான் இந்த ஆத்தோட கொத்தடிமைகள், தலைவிதியேன்னு பேசாம இருக்கோம். ஆயுள் கைதிகள்னே வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணு விஜய்க்கு பாட்டி எதுக்கு சட்டம் சொல்லிட்டு இருக்கணும்? அவ வாழ்க்கைய அவளே அமைச்சுக்கட்டுமே. பாட்டிக்கு என்ன வந்தது? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத யமுனா. நீ இப்படி அசடு அம்புஜமா இருக்கவேதான் அந்த பொண்ணு விஜய்க்கு துளிர் விட்டு போயிடுத்து. அடிக்கடி இந்த ஆத்துக்கு வரதும் நாகுவ தொட்டு தொட்டு பேசுறதும் நீக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்ல. மணி, சற்று சும்மா இருக்கேளா? சுவாதி எதிர்க்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேளே. அம்மா, விஜயக்கா ரொம்ப நல்லவம்மா. நேக்கு தலைவாரி விட்டா, நோக்கு தெரியுமா? ஏண்டி, நோக்கு தலைவாரி விட்டா நல்லவளா? யமுனா, நான் எதுக்கு சொல்றேன்னா, அபிராமி மண்ணி ஏதோ திட்டத்தோட தான் இந்த ஆத்துக்கு அடிக்கடி விஜய் வர விடுறா.
பாட்டிக்கு அது புரிஞ்சு போயிடுது. அந்த விஜய கத்திரிக்க பாக்குறா. இது ரொம்ப நாளாவே நடக்கிறது. அம்மா எனக்கு ரொம்ப ஹோம்வொர்க் செய்யணும், கொஞ்சம் சொல்லி தெரியா? சும்மா ரெடி. பெரியவா பேசிட்டு இருக்கச்ச தொந்தரவு பண்ணக்கூடாது. யமுனா இத கேள. பாட்டி அந்த ராஜாமணி மாமாக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்கறதா சொன்னார் தெரியுமோ? அந்த பெரிய மனசு யாருக்கு வரும்? அத போய் மண்ணி தப்பா எடுத்துட்டா தெரியுமா? பாட்டி கிட்ட காசை வாங்கி சாப்பிடுறத விட பட்னி கடந்து உயிரை விடலாம். அது அபிராமி மன்னிக்கு நன்னாவே தெரியும். ஆமா ஆமா, நீ எப்பவுமே அபிராமி மணிக்கு தான் சாமர வீசுவ. ஏதோ ஒண்ணுக்குள்ள பழகிட்டோமேனு சொல்ற. இதோ பாரு, அந்த விஜி ஒண்ணு நல்லவே இல்ல. நாகுவுக்கு வலவரிக்கிறான்னு தோன்றது. ஏன் அபிராமி மண்ணியே அவளுக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு அண்ணாவை எதுக்கு நச்சரிக்கிறா? நாளைக்கு ராஜா அண்ணாவையே கைக்குள்ள போட்டுக்கிட்டு மண்ணிய டீல்ல விட்டுருவா. மன்னி, ஒண்ணு மட்டும் நிச்சயம், பாட்டிக்கு அப்புறம் நீங்க தான் போங்க. எதனால சொல்ற? மத்தவாளை கேவலப்படுத்துறதுல, மத்தவா மனச நோகடிக்கிறதுல பாட்டிக்கு அடுத்தது நீங்க தான். பாட்டிக்கு சரியான வாரிசா வந்து வாச்சிருக்கேள். நீ யமுனா, நான் உன்னை விட வயசுலயும் ஸ்தானத்திலயும் பெரியவ. என்ன நீ இப்படி மட்டு மரியாதை இல்லாமலாம் பேசப்படாது. ஏய், என்னடி பாக்குற? படி பேசாம.